இன்றைக்கி நாம் தேங்காய் எதுவும் சேர்க்காம கடையில் வாங்கின எந்த மசாலாவும் சேர்க்காம வீட்டிலையே மசாலா அரைச்சி சுவையான சிக்கன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு மல்லி விதை சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். 3/4 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கேன். இது கலருக்காக. காரத்துக்காக 2 வத்தல் சேர்த்துருக்கேன். காஷ்மீரி வத்தல் காரம் இருக்காது, கலருக்கு மட்டும்தான். சிக்கன் குழம்பு நல்லா பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக காஷ்மீரி வத்தல் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் ஒரு 2 துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாசனை வர அளவு வறுத்துக்கலாம். இந்த அளவுகள் காரம் குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்ற அளவு கரெக்டாக இருந்தது. நீங்கள் காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா காரத்திற்கான வத்தல் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருட்கள் வறுக்கும்போது நாம் அடுப்பை ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. லோ இல்லைனா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தீஞ்சு போயிடாமல் கவனமாக வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வர அளவு வறுத்ததுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நாம் சிக்கன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரு துண்டு பட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கூடவே இதில் 1/2 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்தும் செய்யலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஃபுல்லாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஸ்பூன் அளவை பொறுத்து சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா நாம் மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிற சிக்கன் துண்டுகளை சேர்த்துடலாம். தோராயமாக இது ஒரு 400 கிராம் அளவு சிக்கன் இருக்கும். சிக்கனை இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் மட்டும் தான் நாம் கடையில் வாங்கின பொடி யூஸ் பண்ணுறோம். இப்போ சிக்கனை நல்லா பெரட்டி விட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு தேவைன்னா லாஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வீட்டிலையே வறுத்து அரைச்சி ரெடி பண்ணியிருக்கிற மசால் பொடி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். மசால் பொடி சேர்க்கும்போது அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா நல்லா சிக்கனில் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வீட்டிலையே நம்மளே மசாலா தயார் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக இந்த குழம்பு செய்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பு உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இல்லை திக்கான கிரேவி மாதிரி வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் குறைவாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். கொதிச்சதுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம்.
நீங்கள் சிக்கன் எத்தனை விசில் வச்சு வேக வைப்பீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெடி ஆயிடுச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி 1 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். உப்பு போதுமா அப்படின்னு இப்போ செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு நறுக்கிய கொத்தமல்லி இலைகளை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் கிரேவி சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எது கூடனாலும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கின எல்லா பொடியையும் போட்டு செய்யாமல் நம்மளே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சிம்பிளாக டேஸ்ட்டாக சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.